ஒவ்வொரு விவசாயியும் தவறாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த தேதிக்குள்ள இதை பண்ணுங்கன்னு முந்தைய காணொலியை வெளியிட்டு இருந்தங்க. பல லட்சம் பேர் பார்த்துட்டு பல ஆயிரம் கேள்விகளை வச்சிருக்கீங்க. அந்த கேள்விக்கு பதில் வழக்கம் போல ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் பொதுமக்களிடமும் சிசி நியூஸ் தமிழுடைய ஆதரவாளரிடமும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, இந்த காணொலியும் தவறாம கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா முந்தைய காணொலி நம்ம நினைச்ச மாதிரி மக்களுக்கு போதிய தெளிவை தரல. ஏன்னா நிறைய தகவல் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விவசாயியும் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தவறாம இதை பகிர்ந்துடுங்க. எல்லா விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. அதன் பிரகாரம் ஒவ்வொரு விவசாயியும் பதிவு பண்ணி அடையாள அட்டை வாங்கி வச்சுக்கணும். அது மூலியமா அரசு சலுகைகள் எல்லாம் பெற முடியும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான லிங்க் வேணும்னா சொல்லுங்க, நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தர்றேன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் தர்றேன். ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா இங்க என்னுடைய சட்ட மேல தெரியுற மாதிரி எடிட் பண்ணி விடுறேன். சரிங்களா? அதை பார்த்து டைப் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்தில் இருக்குது, நீங்க போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிங்கை எப்படி பயன்படுத்துறது? அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் நம்பர் வேணும், ஓடிபி கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் ஆதாரோட இணைந்து இருக்கணும். சரிங்களா? இந்த பதிவு பண்றதுக்கு டாக்குமெண்ட் அங்கெல்லாம் இருந்தா தானே இப்ப நான் சொல்லக்கூடிய வேலையை செய்ய முடியும். ஸோ ஆதார், அதோட இணைந்து இருக்கக்கூடிய மொபைல் எண், உங்களுடைய பட்டா, அதனுடைய பாத்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர், அதனுடைய உட்பிரிவு. சரிங்களா? இதோட ஒரு புகைப்படம். இவ்வளவுதான் விஷயம். நீங்க உள்ள போய் நீங்களே பதிவு பண்ணிக்கலாம். முடியாதவங்க பொது சேவை மையங்கள் தமிழக அரசுடையதோ மத்திய அரசுடையதோ அணுகிங்க. அடுத்து இங்க முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, எல்லோருக்கும் பட்டால ஒரே பேர் இருக்காது, கூட்டு பட்டாவா இருக்கும். கூட்டு பட்டாவா இருக்கிறதுக்கு நடைமுறை கொஞ்சம் சிக்கலுங்க. அதாவது இதை விட அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். அதை அடுத்த பதிவுல தெளிவா வைக்கிறேன். இப்ப இதுக்கு சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்னன்னா, ஏற்கனவே யாராவது இந்த மாதிரி அரசு அதிகாரிகளிடமோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களிடமோ உங்களுடைய ஆதார கொடுத்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இதே இடத்துல இருக்கு. அக்ரி ஸ்டாக்குங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே இருக்கு. நீங்க பதிவு பண்ற இடத்துலயே உள்ள போய் ஏற்கனவே பதிவு பண்ணி இருக்கிறீங்களான்னு செக் பண்ண முடியும். அதுக்கும் ஆதார் நம்பர் வேணும், மொபைல் நம்பர் வேணும், ஓடிபி கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செய்து இதை செய்து வச்சுக்கோங்க. 31/5/2026 டேட் முடியுது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அரசு தரப்புல இருந்து மானியமா இருந்தாலும் சரி, அந்த 2000 ரூபாய் காசு வர்றதா இருந்தாலும் சரி, உரம் மானியமா இருந்தாலும் சரி, இன்னும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு ஏதாவது திட்டம் கொண்டாந்து இந்த விவசாயிகளுக்கு தான் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இந்த அடையாள அட்டை அவசியங்கிறாங்க. ஸோ எந்த ஒரு அரசு நலத்திட்டங்களையும் பெறணும்னா ஒவ்வொரு விவசாயியும் இந்த அடையாள அட்டையை வச்சிருக்கணும். ஸோ ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் சிசி நியூஸ் தமிழ் ஆதரவாளர்களுடனும் மீண்டும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து விவசாயிகளை கொண்டு போய் சேர்த்துங்க. இப்ப நான் சொன்னதை தாண்டி ஏதாவது தேவையான கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதை சொல்றேன். மறக்காம அடுத்த பதிவையும் பாருங்க.